டஸ்ட்பினுக்கு அள்ளி போடுங்க, போட்டு டஸ்ட்பினுக்கு ஏற்றிடுவோம். வெளிநாட்டவர்கள் கட்டுமான பணிகள் மிக விரைவாக நடந்து கொண்டிருக்குது. அதை நீங்க இந்த வெளியில வந்து கொண்டிருக்கிறார். காவடி எடுத்து தங்களை நேர்த்தி எவ்வளவு கம்பீரமான ஒரு தோட்டத்தோட நிற்கிறாங்க பாருங்க. அந்த சிங் எல்லாம் 300 ரூபா. இப்போ நாங்கள் நல்லூர் கந்தன் ஆலயத்துக்கு வந்துட்டோம். இன்றைக்கு 16ஆம் நாள் காலை திருவிழாவில் தான் இப்போ வந்து நிற்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், போய் பாருங்க, மக்கள் வந்து வரவழிக்கிட்டாங்க. அதையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த காணொலியில். மற்றது வந்து இன்றைய மாலை திருவிழாவில் வந்து என்னென்னு சொன்னால், அந்த வாகனம் கொஞ்சம் வந்து அந்த வெளியில் வந்து முருகப்பெருமான் வந்து சுற்றி வர வாகனம் வந்து கொஞ்சம் வித்தியாசமான வாகனமாக தான் இருக்கும். அதையும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இன்னும் ஒரு சற்று நேரத்தில் வந்து அந்த மாலை திருவிழாவில் வந்து வாகனம் வந்து எதில் வருவார்ன்றதுக்காக வந்து இப்போ கோயில் வந்து முன்றலில் கொண்டு வந்து வைப்பினோம். அதை நாங்கள் இந்த காணொலியில் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறோம். அதை நீங்கள் பாருங்க. அது சற்றே வந்து வித்தியாசமான வாகனமாக இருக்கும். கொஞ்சம் கம்பீரமான வாகனமாக தான் அது இருக்கும். அதை நீங்கள் இந்த காணொலியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட வந்து இன்றைக்கும் பக்த அடியார்கள் வந்து நிறைய நேர்த்தி கடன்களை வந்து செலுத்தின வண்ணம் தான் இருக்கணும். 25 நாட்களுமே தங்களோட நேர்த்தி கடனை செலுத்துறதுக்காக மக்கள் வந்த வண்ணம் தான் இருக்கணும். அதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நேரம் சரியாக இப்போ 9:30 ஆகியுள்ளது. இங்கால அப்படியே பார்த்தீங்கன்னா சிங்கள மக்கள் இன்றைக்கும் வந்து இந்த திருவிழாவுக்கு வந்துருக்கணும் பாருங்க. எவ்வளோ பேர் வரணும், நிறைய பேர் வந்திருக்கணும். ஆனால் இப்போ சமீப காலமாக நல்லூர் திருவிழாக்களில் வந்து சிங்களவர்களை வந்து அதிகமாக காணக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க. அது வந்து காலமை திருவிழாக்களில் வந்து அவைகளை அதிகமாக காணக்கூடிய மாதிரி இருக்கும். அவைகளை மற்ற வெளிநாட்டவர்களையும் ஃபாரினர்ஸையும் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த காணொலியில் நீங்கள் அதை தான் பார்க்குறீங்க பாருங்கள். எவ்வளோ பேர் வந்திருக்கணும்னு பாருங்கள். பாருங்க, நிறைய வெளிநாட்டவர்கள் ஆலயத்துக்கு வந்து வந்திருக்கிறேன். அந்த காட்சியை நீங்கள் இந்த காணொலி மூலம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா சப்பரத்தின் கட்டுமான பணிகள் மிக விரைவாக நடந்து கொண்டிருக்குது. அதை நீங்கள் இந்த காணொலியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க. என்னென்னு சொன்னால், திருவிழா காலம் வந்து சரியாக நெருங்கி கொண்டிருக்கு. இந்த 16ஆம் நாள் ஆகிவிட்டதால் இப்போ திருவிழாக்கான பணிகள்லாம் வந்து வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்குது. அதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த காணொலி மூலம். இதில் இருக்கிறது தான் பாருங்கள் செங்கோல். இது வந்து பிரதான வாயிலில் வச்சிருக்கிறோம். வந்து இது வந்து ஏன் வச்சிருக்கணும்னு சொன்னால், பக்தர்கள் வந்து இதில் வந்து அந்த கும்பிட்டுட்டு உள்ளே சென்று வழிபடுறதுக்காகத்தான் இந்த இதை வந்து வாசல்லையே வச்சிருக்கணும். ஆலயத்தினுள்ளே வந்து வசந்த மண்டப பூஜைகள் வந்து சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை தொடர்ந்து சுவாமியானது 10:30 மணியளவில் உள்வீதியை விளம்பெறுவதற்கான காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இங்கால வந்து பாருங்க, பிரதட்சை செய்து கொண்டிருக்கிற காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். ஒவ்வொரு நேர்த்தி கடனுக்கான செயற்பாடாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. அதோட பாருங்கள், இங்கால வந்து அப்படி ஆக்கள் கும்பிட்டு கற்பூரத்தை ஏற்றி கும்பிட்டு கொண்டிருக்கணும். அந்த காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. இங்கால பார்த்தீங்கன்னா திடீரென்று பார்த்தா சிங்கள மக்கள் எல்லாம் பாதணிகளோட கோயில் வளாகத்துக்கு வந்துட்டினோம். அது என்ன கட்டுப்பாட்டை மீறித்தான் வந்துட்டினோம். உடனே வந்து அங்கே இந்த கோயில் அதிகாரிகள் வந்து அந்த இதை வந்து கண்டித்து அவைய வெளியில் அனுப்புகிற காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. அள்ளி போடுங்க, போட்டு டஸ்ட்பினுக்கு ஏற்றிடுவான். இல்லை, அது வாசல்ல அங்கே சொல்லி இருக்குங்க. ஐயா ஒருவர் வந்து இந்த வெளி வீட்டியை சுற்றி வந்து காவடி எடுத்து கொண்டு வருகிறார். அந்த காட்சியையும் அதோடு சேர்ந்து ஒரு அம்மா வந்து பால் செம்மும் எடுத்து கொண்டு வர அந்த காட்சியையும் நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்காங்க. இவ்வளவுமே வந்து ஒரு பக்திக்காகத்தான். அதோட சிங்கள பார்த்தீங்கன்னா சிறுவர் உடலை வந்து அவர் காவடி எடுத்து தங்களை நேர்த்தி கடனை வந்து காட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிறீர்கள்.
பார்த்தீங்கன்னு சொன்னால் பூஜைகள் அனைத்தும் நிறைவடைந்து பக்த அடியார்கள் வந்து வெளியில் வரக்கூடிய காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க பாருங்க. அதுதான் இந்த காட்சியில் நீங்கள் பார்க்குறீங்க. என்னென்னு சொன்னால் இப்போ வெளியில் வந்து ஆட்கள் வந்து குறைவாக இருந்தது, ஆனால் இப்போ பாருங்க அதிகரித்து கொண்டிருக்கு. அவ்வளோ பேரும் உள்ளே வந்து அந்த தரிசனத்தை பெற்றுட்டு வெளியில் வந்து கொண்டிருக்கிற காட்சி தான் நீங்கள் இப்போ பார்க்கணும். இங்கால வந்து பிரசன்ன ஆலயத்துக்கு வெளியே சென்ற பூஜைகளை நிறைவு செய்து ஆலயத்துக்கு வெளியே செல்கிறார். இன்றைய மாலை திருவிழாக்கான வாகனம் கொண்டு வந்து வச்சிருக்கணும் பாருங்க. அது வந்து சிம்ம வாகனமும் மற்றது வந்து மகர வாகனம். அதில் தான் இன்றைக்கு வந்து கந்தன் வந்து வீதி விழா வரப்போகிறார். அவரோடு சேர்ந்து வள்ளி தெய்வானை ஆகிய இருவரும் வந்து இன்றைக்கு அருள் காட்சி அளிப்பதற்காக மாலை திருவிழாவில் வரக்கூடிய வாகனம் தான் சிம்ம வாகனம். பாருங்க, அந்த வாகனத்தை கொண்டு வர்ற காட்சியை நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கீங்க பாருங்க. இதுதான் மாலை திருவிழாக்கான வாகனம். எவ்வளோ அழகாக இருக்குங்க, எவ்வளோ கம்பீரமான ஒரு தோட்டத்தோட நீக்கிதான் பாருங்க அந்த சிங்க வாகனம். இதெல்லாம் இன்றைக்கு மாலை நல்லூரான் வந்து வீதி உலா வர இருக்கிறார். நல்லூராண்ட 16ஆம் நாளில் வந்து நிறைய கடைகளை வந்து இன்னும் பெருப்பிச்சிருக்கணும். வந்து அதோட வந்து 50 ரூபா 100 ரூபா கடைகள் வந்து நிறையவே வந்திருக்குது. பட் 60 ரூபா சாமான் எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லாம் தரமான பொருட்களாக இருக்குது. இப்போ ஒன்று தான் எல்லாம் ஸ்டோல் பண்ணி இனி வந்து அரேஞ்ச் பண்ணி அப்படியும் ஈவினிங் வெளுப்பில் ரெடி ஆகிடும். அந்த கடைகளையும் ஒரு காட்டிக்கொள்ளும். அது இன்றைக்கு தானே இந்த கடைகளெல்லாம் கொண்டு வந்து இங்கே போட்டவை. இப்போ அதற்கான வரக்கூடியவர்கள் வந்து நல்லூர்ல பின்வீதியில் இருக்கிற கடைகளில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கும் இந்த கடைகள் எல்லாமே. அதில் நீங்கள் எடுத்து தேவையான பொருட்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இதில் பாருங்கள், எல்லாமே 250 ரூபா 300 ரூபா 80 ரூபா 60 ரூபா அப்படியான பொருட்கள் தான் எல்லாம் விலை மலிவான பொருட்கள். இது வந்து இந்த 150 ரூபா பொருட்கள் வந்து இருக்குது பாருங்க. எல்லாம் மலிவு, எது எடுத்தாலுமே மலிவு. மற்ற இங்கால 3 சோடி 500 ரூபா ஜிமிக்கியல் தோடுகள் அதுகள் எல்லாமே இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதையும் காட்டிக்கொள்கிறோம். எடுத்துக்கொள்ளலாம். 25ஆம் தேதி மட்டும் வந்தால் பண்ணிக்கொள்ளலாம். மலிவான விலைகள்லாம் எல்லாமே மலிவான விலைகள் இருக்குது. காப்பு, கையில் ஒரு காப்பு, மாலைகள் அப்படியானதால் இங்கே பெலிட் ஐட்டம் எல்லாமே இருக்குது. 250 ரூபாயிலேருந்து பெலிட்டுகள் இருக்காம். நல்ல ஃபேன்சியான பெலிட்டுகளும் இருக்குது. அதுகளையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பாருங்கள், நாங்கள் வடிவாக காட்டிக்கொள்கிறோம். இந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கால அந்த ஃபோன்ஸுக்கான ஐட்டங்கள், ஸ்டாண்ட், மற்றது மைக்குகள், ஹெட்ஃபோன், ப்ளூடூத் பாக்ஸுகள், சார்ஜ் கேபிள்கள் அதுகள் எல்லாமே இருக்குது. இங்கே கிளிப்ஸுகள் 50 ரூபா கிளிப்ஸுகள் அதுகள் எல்லாமே இருக்குது பாருங்க. மற்ற அந்த தேவையான சாமி சிலைகள் அதுகள் எல்லாம் இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. பாருங்கள், வடிவாக காட்டிக்கொள்கிறோம். இங்கே சென்ட் ஐட்டம்கள் எல்லாம் இருக்குது. சென்ட் ஐட்டம் தேவையானதுகள் இருக்குது. வாசனை திரவியங்கள் கூடின பொருட்கள்லாம் இன்றைக்கு வந்து மாலையில் வந்து இது இன்னும் கொஞ்சம் அதிகரிக்க போயினோன்னு சொல்லி அந்த கடைக்கார அண்ணன் சொல்லியிருந்தார். அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. எங்களால் பாட்டா ஐட்டங்கள் போட்டிருக்கு. எல்லாமே சேலில் 1000 ரூபா ப்ரைஸ்லாம் போட்டிருக்கீங்கன்னா சாக்கெல்லாம் என்ன ப்ரைஸ் வேணும்? நம்மளா இது 3500 ரூபா. இது 3500 ரூபா. இது சோடி 500 ரூபா. இது சோடி 500. அது வந்து 350 ரூபா வரும். இதெல்லாம் 3500 ரூபா. இது நல்லூர் திருவிழா முடிவு மட்டும் இருக்குன்னு தானே? என்னண்ணா? சரி, ஓகே. இதில் வந்து டவல் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. டவல்கள், பிபிஎல் வந்து அதுகள் சின்ன பிள்ளைகளுக்கான ஐட்டங்களும் இருக்குது, பெரியாக்களுக்கும் இருக்குது. ஆனால் எல்லாம் விலை குறைவுலாம் இருக்குது. வந்து எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இந்தியாவில் ஸ்வீட் ஐட்டங்கள் வந்துருக்கு பாருங்கள். அந்த தேன்குழல் ஐட்டங்கள், மிக்சர்கள், பகோடா, பூந்தி அப்படியான ஐட்டங்கள் வந்துருக்குது. எல்லாம் ஸ்வீட் கடையெல்லாம் வந்து இப்படி இந்த வீதி ஃபுல்லாகவே ஸ்வீட் கடை தான் போட்டிருக்கணும். அதில் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், வந்து பாருங்கள். அவங்களும் வந்து நிறைய கடைகளை போட்டிருக்குறாங்க. தேவையானதில் எடுங்க. இந்தியாவில் சில்வர் சாமான்கள் எல்லாம் இருக்குது. அதுகளையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மாவல் கப்ஸ் ஐட்டங்கள் அது வந்து இருக்குது. அதெல்லாம் பாருங்கள். இந்தியாவில் பிளாஸ்டிக் பொருட்கள் வந்து பாருங்கள். பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாமே விலை குறைஞ்ச 100 ரூபா பொருட்கள் எல்லாமே இருக்குது. அதையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் 100 ரூபான்னு சொன்னாலும் கொஞ்சம் தரமானதாக இருக்குது. நாங்கள் பார்த்த வகையில் கொஞ்சம் தரமான பொருட்களாக தான் இருக்குது. இலங்கையிலே விலை குறைந்த இடம் சொல்லி பொருட்கள் சொல்லி போட்டுருக்கேன். கப்ஸ் ஐட்டங்கள் தேவையான எடுத்து வச்சா பிளாஸ்டிக் பொருட்கள் தானே பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும்.
இங்கால தேவையான சட்ட துணிகளும் இருக்குது, வந்து எடுத்துக்கொள்ளுங்க. இதை பாருங்க. இதோட நாங்கள் இந்த காணொலியை நிறைவு கொண்டு வரோம்.